Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கப் கோதுமை மாவு வச்சு 2 மாசம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கக்கூடிய ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் தாங்க. இது ரொம்பவே மொறு நல்ல கிரன்ச்சியா இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம கடையில லேஸ் குர்குரே இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி வீட்டில் நம்ம சூப்பரா ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். இப்போ இது செய்யறதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதுல சரியா 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு. நீங்க கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவும் எடுத்துக்கலாம். மைதா மாவுல இன்னும் நல்லா கிரன்ச்சியா வரும். நம்ம கோதுமை மாவுலையும் நல்லா கிரன்ச்சியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா இதுல ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைனட் ஆயில், எந்த ஆயில் வேணா நீங்க சேர்த்துக்கலாம். அதுக்காக தேங்காய் எண்ணெய் எல்லாம் சேர்த்துடக்கூடாது. வாசனை இல்லாத ஆயிலா சேர்த்துக்கோங்க. நெய், வெண்ணெய் இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சிடலாம். அப்பதான் இந்த உப்பு, எண்ணெய் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மாவோட எல்லா பக்கத்துலயும் நல்லா பட்டு நல்ல கம்பைனா மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான் இப்ப நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இனிமே ஒரு 1/2 கப் அளவு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்ல ஒரு டோவா நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்க போறோம். சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்ல, அதே ஒரு பக்குவத்துக்கு தான் நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வந்து நான் பிசைஞ்சு எடுத்துக்க போறேன். நம்ம அதிகமா தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா லூஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்க்கிறதுக்கு வராது. கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க நம்மளுக்கு சூப்பரா டோ ரெடி ஆயிருச்சு. இப்ப இதுல ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எள்ளு சேர்க்க போறோம். எள்ளுக்கு பதிலா நீங்க ஓமம் அப்புறமா சீரகம் எது வேணா சேர்த்துக்கலாம். ஒரு எதுவா இருந்தாலும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன்ல இருந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா கை வச்சு பிசைஞ்சு கொடுங்க. பிசைஞ்சிட்டு கவுண்டர் டாப்ல கொஞ்சமா நம்ம வந்து கோதுமை மாவு தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கு எந்த மாதிரி மாவு தேய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரி நல்லா தேய்ச்சி எடுங்க. இது வந்து நல்ல ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். இதோட தின்னஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த அளவுக்கு நல்ல தின்னாதான் இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரியே, அதை விட கொஞ்சம் கெட்டியா இருந்தா போதும். இப்ப இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்ல நீள வாக்குல நான் கோடு கோடா போட்டு கட் பண்ணி எடுத்துக்க போறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி. இது வந்து ஈஸியா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்க அந்த ஷேப்ல கட் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஈஸியா இருக்கும், சாப்பிடவும் நல்ல டேஸ்டியா இருக்கும். இப்ப பாருங்க சூப்பரா நம்மளுக்கு கட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை இப்படியே நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லா உப்பலா வரும். நல்லா நிறைய நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. அதனால இந்த மாதிரி ஃபோக்கோ இல்ல குச்சியோ இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சென்டர்ல கொஞ்சமா ஹோல் போட்டு விடுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இது உப்பி வராது, நல்லா அதே லெவல்ல இருக்கும், நல்லா மொறுமொறுப்பா இருக்கும். இப்ப எண்ணெயை வந்து நல்ல மிதமான சூட்ல வச்சுட்டு நம்ம பொறுமையா தான் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். பாருங்க இந்த மாதிரி நல்ல மிதமான சூட்ல தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணா போடுங்க. போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க. லேசா கரண்டி வச்சு நம்ம வந்து திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இது இந்த மாதிரி நம்ம லோ ஃப்ளேம்ல போட்டு எடுத்தோம் அப்படின்னா தான் இது பொறுமையா வந்து நல்ல உள் பக்கமும் நல்ல கிரஞ்சியா இருக்கும். இல்லைன்னா சீக்கிரமாவே கலர் சேஞ்ச் ஆயிரும். ஆனா நல்ல மெதுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ ஓரளவுக்கு கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி இது வெளியெடுக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா எண்ணெயிலிருந்து அதோட சவுண்டு வந்து கம்மியாகும். நம்ம எடுக்கும்போது நல்ல சலசலப்பு சத்தம் வந்து கேட்கும். அந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். இப்போ இதுல நம்ம எல்லாத்தையும் பொரிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்திருக்கேன். இது வந்து லேசா ஒரு காரத்தன்மை இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். அதுக்காக தான். இது தேவையில்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது இவ்வளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்பவே மொறுமொறுப்பான கிரன்ச்சியான ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆயிருச்சு. இது செய்யறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப ஈஸியான வேலை தான். சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்சு முடிச்சுட்டு நம்ம இதை வந்து ஒரு 2 மாசத்துக்கானாலும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர்ல போட்டு வைங்க. அது எந்த ஒரு இதுவும் ஆகாம நல்ல மொறுமொறுப்போட 2 மாசம் வரைக்கும் இருக்கும்.
கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.